12th standard business max exercise 4.4 ல question number 1 solve the following dy by dx minus y by x equal to x. இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா டைப் 3 என்னன்னா dy by dx plus py equal to q. இந்த ஃபார்மேட்டில் இது இருக்கு. here p equal to y தவிர மீதி இருக்கிற minus 1 by x. qங்கிறது RHSல இருக்கிற x. இதுக்கு முதல்ல இன்டெக்ரல் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். IF இன்டெக்ரல் ஃபேக்டர் equal to அது என்னன்னா e பவர் இன்டெக்ரல் pdx, அதாவது e பவர் இன்டெக்ரல் p அப்படிங்கிறதுக்கு பதிலாக மைனஸ் 1 by x இன்ட்டு dx. மைனஸை வெளியில் எடுத்துரும். மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் இன்டெக்ரல் 1 by xக்கு என்ன வரும்னா log xன்னு வரும். e பவர் மைனஸ் லாக் எக்ஸ், e பவர் லாக் மைனஸை வந்து எக்ஸோட பவரில் கொண்டு போயிடும். e லாக் கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் பவர் மைனஸ் 1, அதாவது 1 by எக்ஸ். 1 by எக்ஸுங்கிறது என்னன்னா இன்டெக்ரல் ஃபேக்டர். அடுத்தது சொல்யூஷன். சொல்யூஷன் என்ன? y e power integral pdx is equal to integral q e power integral pdx into dx plus c. இதான் சொல்யூஷன். இதில் அப்படியே அந்த வேல்யூலாம் எடுத்து எழுத போகிறோம். e power integral pdxக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிற இன்டெகிரேஷன் ஃபேக்டர் 1 by x is equal to integral q. qங்கிறது என்ன? q ஆல்ரெடி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். qங்கிறது என்னன்னா x. qக்கு பதிலாக x போட்டுக்கிறோம். x e power integral pdx பதிலாக again 1 by x dx plus c. y by x is equal to xம் xம் கேன்சல் ஆகிடும். இன்டெக்ரல் dxன்னு இருக்கும். இன்டெக்ரல் dxக்கு இன்டெகிரேஷன் x plus c. இதுதான் தேவையான சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2 dy by dx plus y cos x equal to sin x cos x. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா சேம் லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, dy by dx plus py equal to q. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. டைப் 3. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா dy by dx இருக்குது, yக்கு பக்கத்தில் இருக்கிறது p, அதுபோல் இங்கே p equal to cos x, yயை தவிர மீதி இருக்கிறது. qங்கிறது RHSல இருக்கிற அப்படியே sin x cos x. முதல்ல இன்டெக்ரல் ஃபேக்டர் IF equal to e power integral pdx equal to e power integral p அப்படிங்கிறது cos x dx equal to e power integral cos xக்கு என்ன வரும்னா sin xன்னு வரும். e power sin x. அடுத்தது சொல்யூஷன். y e power integral pdx equal to integral q into e power integral pdx dx plus c. இதில் அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y e power sin x equal to integral qங்கிறது sin x cos x. e power integral pdx ஓட மதிப்பு e power sin x into dx plus c. இதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட், அதாவது t equal to sin x ன்னு எடுத்துக்கிறோம். t equal to sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது dt equal to sin xக்கு டிஃபரன்ஷியேஷன் cos x dx. இந்த வேல்யூ அப்படியே எடுத்து அந்த இன்டெகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y e power sin xக்கு பதிலாக t equal to integral sin x அப்படிங்கிறதுக்கு பதிலாக t e power sin xக்கு பதிலாக e power t cos x dx அதுக்கு பதிலாக dt plus c. y e power t equal to இது integral u dv மெத்தட். t அப்படியே வச்சுக்கிறோம். e power t யோட இன்டெகிரேஷன் e power t மைனஸ் இன்டெகிரல்
இந்த e பவர் t அப்படியே எழுதிக்கிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிற டீயை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது dtன்னு வரும். y e பவர் t equal to t e பவர் t மைனஸ் இன்டகரல் e பவர் tக்கு e பவர் t தான் வரும் ப்ளஸ் c. எல்லாத்துலேயும் e பவர் t இருக்கிறதுனால e பவர் tயை காமனாக வெளில எடுத்துடும். t மைனஸ் 1 ப்ளஸ் c. t நம்ம எடுத்துருக்கிறது sin x, அதனால் e பவர் sin x equal to e பவர் sin x, tக்கு பதிலாக sin x minus 1 plus c. அவ்வளோ. Question number 3. x dy by dx plus 2y is equal to x power 4. எல்லாத்தையும் x ஆல் டிவைட் பண்ணிடும். dy by dx இதை x ஆல் டிவைட் பண்ணோம்னா 2y by x, இங்கே x ஆல் டிவைட் பண்ணுறப்ப x பவர் 3ன்னு வரும். It is of the form dy by dx plus py is equal to q. y தவிர மீதி இருக்கிறது தான் p, அதனால் இங்கே வந்து here p is equal to 2 by x, q is equal to அந்தாண்ட இருக்கிற x power 3. Integral factor if e power integral p dx, e power integral p க்கு பதிலாக p ஓட வேல்யூ 2 by x into dx. 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துரும். மீதி இருக்கிறது 1 by xன்னு இருக்கும். இன்டகரல் 1 by xங்கிறது log x. e power log எக்ஸோட பவரில் அந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துடும். ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடுது, பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இன்டகரல் ஃபேக்டர் எவ்வளோன்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன். y e power integral p dx equal to integral q integral p dx into dx plus c. அந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். y e பவர் இன்டகரல் p dxக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், qங்கிறது எக்ஸ் பவர் 3, e பவர் இன்டகரல் p dxோட வேல்யூ எவ்வளோன்னா எக்ஸ் ஸ்கொயர் dx ப்ளஸ் c. எக்ஸ் ஸ்கொயர் y ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 5ன்னு வரும். x பவர் 5க்கு இன்டகிரேஷன் x பவர் 6 by 6 plus c. அவ்வளோ. Question number 4. dy by dx plus 3x square by 1 plus x cube y is equal to 1 plus x square by 1 plus x cube. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா dy by dx plus py is equal to q. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, டைப் 3. y தவிர மீதி இருக்கிறது p. அப்போ இங்கே வந்து p equal to y விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். 3x square by 1 plus x cube. q அப்படிங்கிறது RHSல இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். 1 plus x square by 1 plus x cube. முதல்ல இன்டகிரேஷன் ஃபேக்டர் if e power integral p dx, e power integral p அப்படிங்கிறதுக்கு பதிலாக 3x square by 1 plus x cube dx is equal to e power, டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் மேலே இருக்குது, அதனால் இந்த வேல்யூவோட இன்டகிரேஷன் என்ன வரும்னா log of டினாமினேட்டர் 1 plus x cube வரும். e log கேன்சல் ஆகிடுது, பேலன்ஸ் இருக்கிறது 1 plus x cube அப்படிங்கிறது தான் இன்டகரல் ஃபேக்டர். ரைட். சொல்யூஷன். y e power integral p dx is equal to integral q e power integral p dx into dx plus c. y e power integral p dx க்கு பதிலாக 1 plus x cube is equal to integral q 1 plus x square by 1 plus x cube e power integral p dx க்கு பதிலாக 1 plus x cube
into dx plus c. y into 1 plus x cube is equal to 1 plus x cube 1 plus x cube cancel ஆயிடும். இந்த வேல்யூ இன்டகிரேஷன் பண்ணுறோம். 1 into dx x. x ஸ்கொயருக்கு என்ன வரும்னா x power 3 by 3 plus ஒரு கான்ஸ்டன்ட் c. அவ்வளோதான். Question number 5. dy by dx plus y by x equal to x e power x. இது type 3. அதாவது dy by dx plus py is equal to q. இந்த வடிவத்தில் இருக்குது. அதனால் இங்கே வந்து p is equal to y தவிர மீதி இருக்கிறது 1 by x. அதே போல் qங்கிறது RHSல இருக்கிற x e power x. Integral factor IF is equal to e power integral p dx. e power integral p அப்படிங்கிறது 1 by x dx is equal to e power 1 by xங்கிறது log x is equal to x. இதுதான் integral factor x. அடுத்தது சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன். y e power integral p dx is equal to integral q e power integral p dx into dx plus c. இதுதான் சொல்யூஷன். இதில் அப்படியே வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். e power integral p dxங்கிறது x. அதனால் இதுக்கு பதிலாக x is equal to integral q. qங்கிறது என்ன? x e power x. அப்புறமேலுக்கு ஒரு e power integral p dx இருக்குது. அதுக்கு ஒரு x dx plus c. xy is equal to integral x square e power x dx plus c. இதுக்கு integral u dv method. xy is equal to x square e power xக்கு integration e power x தான் மைனஸ் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2x இன்ட்டு e power x ப்ளஸ் 2xை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2 e power x ப்ளஸ் c. x ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். e power xக்கு இன்டகிரேஷன் e power x மைனஸ் ஃபார்முலா படி வர்ற மைனஸ் x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2x e power x அப்படியே தான் இருக்கும். அடுத்தது இங்கே மைனஸ் வந்ததுனால ப்ளஸ் வரும். 2xக்கு டிஃபரன்ஷியேஷன் 2ன்னு வரும். e power xங்கிறது அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் சியோட நிறுத்திக்கிறோம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6. dy by dx plus y tan x equal to cos cube x. இது டைப் 3. அதாவது எந்த வடிவத்தில் இருக்குது? dy by dx plus py is equal to q அப்படிங்கிற டைப் 3 வடிவத்தில் இருக்குது. ஒய்யை தவிர மீதி இருக்கிறது p. அதனால் இங்கே p is equal to ஒய்யை தவிர மீதி இருக்கிற tan x. q அப்படிங்கிறது RHSல இருக்கிற cos cube x. இன்டகிரல் ஃபேக்டர் IF is equal to e power integral p dx equal to e power integral pக்கு பதிலாக tan x dx. e power integral tan xங்கிறது என்னன்னா sin x by cos x dx is equal to e power cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin xன்னு வரும். ஆனால் மைனஸ் இல்லை. அதனால் நம்மளே என்ன செய்கிறோம்? ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறோம். வெளியில் ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறோம், உள்ளார ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறோம். மைனஸ் sin x by cos x e power மைனஸ் cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கிறதுனால log cos xன்னு வரும். அடுத்ததா e power log cos x ஓட பவரில் முன்னாடி இருக்கிற மைனஸை கொண்டு போயிடும். மைனஸ் 1. இங்கே இருந்த மைனஸ் மேலே வந்துடுது. e log ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. cos x ஓட பவரில் மைனஸ் 1ன்னு இருக்கும். அதாவது 1 by cos x. சொல்யூஷன். y e power integral p dx integral q e power integral p dx into dx plus c. e power integral p dxங்கிறது 1 by cos x.
q அப்படிங்கிறது என்னன்னா cos cube x. கணக்கில் ஆரம்பத்தில் எடுத்திருக்கோம்ல, uங்கிறது cos cube x. e பவர் இன்டெக்ரல் pdxக்கு பதிலாக ஒரு 1 by cos x dx plus c. y 1 by cos xங்கிறது என்னன்னா secant x is equal to integral ஒரு cos கேன்சல் ஆகிடுனா cos square x dx plus c அப்படின்னு இருக்கும். is equal to cos square xக்கு ஃபார்முலா கிடையாது, ஆனால் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2x equal to 2 cos square x minus 1. மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும். is equal to 2 cos square x. cos square x மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 1 plus cos 2x divided by 2ன்னு வரும். இது எதோட வேல்யூனா cos square x ஓட வேல்யூ 1 plus cos 2x by 2. இதை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டெக்ரல் cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 plus cos 2x by 2 dx plus c. y secant x equal to 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துரும். 1 by 2ங்கிறத வெளியில் எடுத்துரும். இன்டெக்ரல் 1 plus cos 2xன்னு இருக்குது. 1 into dxக்கு என்ன வரும்? x. cos 2xக்கு என்ன வரும்னா இன்டெக்ரேஷன் sin 2x by 2 plus ஒரு c. அவ்வளோதான். Question number 7. If dy by dx plus 2y tan x equal to sin x and if y is equal to 0 அப்படின்னா x is equal to pi by 3. express y in terms of x அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குன்னா டைப் 3, அதாவது dy by dx plus py is equal to q இந்த ஷேப்பில் இருக்குது. டைப் 3. p அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல p is equal to y தவிர பேலன்ஸ் இருக்கிற 2 tan x and q is equal to RHSல இருக்கிற sin x. integral factor is equal to e power integral p dx is equal to e power integral p 2 tan x into dx. 2ங்கிறது கான்ஸ்டன்ட், 2 வெளில எடுத்துரும். இன்டெக்ரல் tan xக்கு வந்து மைனஸ் log cos x e பவர் log cos x ஓட பவரில் இந்த மைனஸ் 2வை கொண்டு போயிடும். முன்னாடி இருக்கிற மைனஸ் 2 மேலே வந்துடுது. e log கேன்சல் ஆகிடுது. வெறும் cos x பவர் மைனஸ் 2, அதாவது 1 by cos ஸ்கொயர் x. 1 by cos ஸ்கொயர் xங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? சீக்கன் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் x அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல IF இன்டெக்ரல் ஃபேக்டர். y e power integral p dx is equal to integral q e power integral p dx dx plus c. இது ஃபார்முலா. y e power integral p dxங்கிறது என்னன்னா சீக்கன் ஸ்கொயர் x is equal to integral q. qங்கிறது நம்ம என்ன ஆரம்பத்தில் எடுத்துருக்கிறோம்னா sin xன்னு இருக்குது கணக்கில் கொடுத்துருக்கிறது. இன்ட்டு e power integral p dx அதோட வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் x dx plus c. y secant square x equal to integral secant square xங்கிறது 1 by cos square x. secant x ஒரு secant x அப்படியே இருக்கட்டும், ஒரு secant x அப்படியே இருக்கட்டும். இன்னொரு secant x வந்து 1 by cosன்னு மாற்றிடும். அப்போ என்ன வருது? sin x இருக்குது, அதில் ஒரு cos x இருக்குது வகுத்தல்ல. sin by cosங்கிறது என்னென்னு tan x dx plus c. y secant square x equal to இன்டெக்ரல் secant x tan xக்கு ஃபார்முலா என்னன்னா secant x plus c. இதுதான் கொடுத்துருக்கிற கணக்கோட ஆன்சர். ஆனால் கணக்கில் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா when xோட வேல்யூ pi by 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த கணக்கை பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக pi by 3, ஒய்க்கு பதிலாக 0. ஒய்க்கு 0 கொடுக்குறப்ப இந்த LHS அப்படியே 0 ஆகிடும். ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸுக்கு பதிலாக pi by 3 ப்ளஸ் சி. சீக்கன் pi by 3
சீக்கன் பை பை 3 அப்படிங்கிறது காஸ் பை பை 3யோட ரெசிப்ரோக்கல். காஸ் பை பை 3ங்கிறதோட வேல்யூ எவ்வளவு? பை பை 3னா 60. காஸ் 60க்கு என்ன வரும்னா 1/2. 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2. சீக்கன் பை பை 3ங்கிறது 2. 2 + c. therefore c = என்ன வரும்? 2 இந்த பக்கம் வந்துட்டுனா -2. cயோட வேல்யூ -2ன்னு வருது. இந்த வேல்யூ எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல ஏதாவது y secant square x = secant x plus cன்னு இருக்கு இல்லையா, cக்கு பதிலாக -2ன்னு வரும். அவ்வளோதான். Question number 8. dy by dx plus y by x = x e power x. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா டைப் 3. டைப் 3 இருக்கு இல்லையா, dy by dx plus py = q. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் p = y தவிர பேலன்ஸ் இருக்கிற 1/x. q அப்படிங்கிறது RHSல இருக்கிற x e power x. இன்டெக்ரல் ஃபேக்டர் if = e power integral p dx. e power integral p அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1/x dx. e power 1/xக்கு என்ன வரும்? log x. e log கேன்சல் ஆகிடும், வெறும் x மட்டும்தான் வரும். இன்டெக்ரல் ஃபேக்டருங்கிறது x மட்டும்தான். இப்போ சொல்யூஷன் வந்து என்னென்னா y e power integral p dx = integral q e power integral p dx into dx plus c. இதில் அப்படியே அந்த வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணுறோம். y e power integral p dxங்கிறது எவ்வளவுனா x. அதனால் yx = integral q. qங்கிறது என்ன? x e power x. கணக்கோட ஆரம்பத்தில் இருக்குது, இது இருக்குல்ல, x e power x. அப்புறமேலுக்கு e power integral p dxக்கு அதுக்கு ஒரு x, dx plus c. xy = integral x² e power x dx. நம்ம இது ஏற்கனவே போட்டிருக்கோம். என்ன மெத்தட் இது? இன்டெக்ரல் u dv. அப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்? xy = x² e power x. அடுத்தது மைனஸ் இந்த x² டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 2x. e power x அப்படியே தான் இருக்கும். அப்புறமேலுக்கு இங்கே மைனஸ் வந்ததுனால ப்ளஸ் 2xக்கு டிஃபரன்ஷியேஷன் 2. e power x அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் ஒரு c. அவ்வளோதான். Question number 9. A bank pays interest by continuous compounding, that is by treating the interest rate as the instantaneous rate of change of principal. A man invests rupees 1 lakh in the bank deposit which occurs interest 8% per year compoundly continuously. How much will he get after 10 years? 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு let p be the principal. pங்கிறத பிரின்சிபல்னு எடுத்துக்கிறோம். எப்போனா at time t. therefore dp by dt. dp by dtங்கிறது 0.08p. இது டைப் 1 வேரியபிள் செப்பரபிள். dp இருக்கிறதுனால dp by p = 0.08 into dt. இதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ, இன்டெக்ரல் dp by p அப்படிங்கிறது log p = இந்த பக்கம் இன்டெக்ரல் பண்ணும்போது 0.08 into t plus ஒரு cன்னு வரும். ரெண்டு பக்கம் என்ன செய்கிறோம்? எக்ஸ்பொனென்ஷியல். e power log p = e power 0.08 t plus c. p = e power 0.08 t into e power c அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். p = e power 0.08 t into e power cங்கிறத c1. இப்போ சம்மில் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்களே என்ன? when t = 0 p = 1 lakh சம்மில் இருக்குது. இது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். pக்கு பதிலாக 1 lakh
சீக்குவல் டு நல்லா கவனிச்சிக்கணும், டீக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் 0, அதனால் இ பவர் 0ன்னு வந்துடும். இ பவர் 0ங்கிறது 1, 1 இன்ட்டு C1 மட்டும்தான் இருக்கும். அப்போ C1ஓட வேல்யூ என்னன்னு வருது 1 லேக்னு வருது. C1ஓட வேல்யூ 1 லேக். இப்போ இதை எப்படி எழுதலாம்? P ஈக்குவல் டு C1க்கு பதிலாக 1 லேக் இன்ட்டு இ பவர் 0.08t. இது ஒரு சொல்யூஷன். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட், when t equal to 10. இப்போ இதை மறுபடியும் அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். equal to 1 lakh e பவர் 0.08 இன்ட்டு டீன்னு வரும், டீக்கு பதிலாக 10 equal to 1 lakh e பவர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0.8ன்னு வந்துடும். e பவர் 0.8 இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ என்னென்னா 2.2255. இதை வந்து 1 லேக்கால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 1 லேக் இன்ட்டு 2.2255 என்ன வரும்னா 2,22,250. இதுதான் நமக்கு ஆஃப்டர் 10 years the man gets. அவ்வளோதான்.